வெல்கம் டு சோனா ஃபிசியோ கிளினிக். இட்ஸ் ஃபிசியோ டைம். லிம்ஃபிடிமா அல்லது கால் வீக்கம், இது எதனால் வருது, இது எப்படி சரி பண்ணலாம்? பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தேன்னா எனக்கு வீங்கிருது, இல்லை காலை தொங்க போட்டே உட்காந்துருந்தேன்னா எனக்கு வீங்கிருது, அதே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேனாவே எனக்கு ரொம்ப வீங்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, காலை தூக்கி உயரமான இடத்துல வச்சா மட்டும்தான் எனக்கு ஸ்வெல்லிங் குறையுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? சொன்ன எத்தனை பேரும் இன்னைக்காவது இந்த வீக்கம் எதனால் வருது அப்படின்னு காரணத்தை தேடி இருக்கீங்களா, இல்லை நீங்கள் கன்சல்ட் பண்ண டாக்டர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? பெரும்பாலும் இந்த வீக்கம் ஏன்னா காரணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப எளிமையாயிடும், அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். பட் இங்கே காரணம் தேடவே இல்லை. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன் இருக்குது. ஒன்று மஸ்குலர் இம்பேர்மெண்ட்னால வருது, 2 வாஸ்குலர் இஷ்யூனால வரலாம், 3 லிம்ஃப் நோட் இஷ்யூனால வரலாம். இந்த 3ல் எதனால இந்த காலில் வீக்கம் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் இம்பேர்மெண்ட்னால தான் அதிகமாக வருது. இந்த மஸ்குலர் இம்பேர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டை முதல்ல குறைக்க ஆரம்பிக்கும், பிளட் சர்க்குலேஷன் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 2 ரீசன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் கிராவிட்டியில், தட் மீன்ஸ் காலை தொங்க போட்டு உட்காந்தாவோ இல்லை நின்றுக்கிட்டே இருந்தாவோ இல்லை ட்ராவல் பண்ணாவோ பிளட் சர்க்குலேஷன் கம்மி பண்ணி ஸ்வெல்லிங் அதிகமாக்கிடும். ஸோ இந்த ரீசனால தான் காலில் அதிகமாக வீக்கம் வருது. இதை எளிமையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படுத்துட்டு காலத்துக்கு உயரமான இடத்துல வச்சுருந்தோம்னாவே அந்த ஸ்வெல்லிங் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டூவர்ட்ஸ் கிராவிட்டியில் வைக்கும்போது இந்த ஸ்வெல்லிங் குறையுது அப்படின்னாவே அது முழுக்க மசில் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு பேசிக் டெஸ்ட் தான், இதை மட்டும் வச்சு நம்ம உறுதிப்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி வச்சும் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னா அது வாஸ்குலர் இம்பேர்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது லிம்ஃப் நோட் இஷ்யூனாக கூட இருக்கலாம். பட் பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த உயரமான இடத்துல வச்சவொடனே குறைஞ்சிருது. அப்படி குறையுதுனாவே அது மசில் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் ப்ளஸ் லாஸ் ஆஃப் மொபிலிட்டினால தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா இதை சரி பண்ணுறதுக்கு நான் யாரை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபிசியோதெரபிஸ்ட். பிகாஸ் த ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் எக்ஸ்பர்ட் இன் த மசில் மூவ்மெண்ட் அண்ட் போஸ்டர். ஸோ அவர் மூலமாக ஒரு மசிலை ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி எந்த மசிலில் பிரச்சனை இருக்குது, தட் மீன் ஒரு மசிலுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டியே கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், இதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி ஒரு மசிலோடைய ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் பண்ணி மொபிலிட்டி நம்ம அதிகப்படுத்தும் போது பிளட் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்வெல்லிங் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்வெல்லிங் குறைஞ்சி ஒரு மசிலை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, தட் மீன்ஸ் ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் வீக்கம் வராது. அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். பட் எப்பேற்பட்ட பாதிப்புக்கும் மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி மசிலை சரி பண்ணோம்னாவே போதும், ஸ்வெல்லிங் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ அகெயின்.